திருச்சி கான்ஸ்டிடுவன்சிஸ் எல்லாம் நீ கிளம்பி பணிகளுக்கு வாங்க, நான் உங்களிடம் வாக்கு சேகரிக்க போகிறேன். அதுதான் பண்ணணும். கடைசியாக பஸ் வச்சு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கப்பா, ஒரு 1000 பஸ் வச்சு திருச்சி மக்களாக கூட்டிகிட்டு வாங்க, எனக்கு எல்லாரும் ஓட்டு கேட்டுறேன் சார். அடுத்த நாள் சார் மதுரையிலேருந்து கூட்டிகிட்டு வாங்கப்பா, எல்லாத்தையும் வாங்க எனக்கே ஓட்டு போட்டுன்னு கேட்பீங்களா? நீ போய் தானே ஆகணும். நீங்கள் அரசு எவ்வளோ நாளைக்கு சொல்லிட்டு இருக்க முடியும்? கூட்டம் வந்துடும். நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் அறிவித்த பிறகு நீங்கள் இன்னும் சொல்ல போனால் அப்போ நீங்கள் ஸ்டாலினை குறை சொல்ல முடியாது. ஸ்டாலின் சார் என்னை பழிவாங்க போறீங்களா அப்படி கேட்க முடியாது. எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் போலீஸ் இருப்பாங்க. அப்போ என்ன சொல்வார்? தேர்தல் ஆணையமே என்னை பழிவாங்க பார்க்கிறாயா அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அப்போ நீங்கள் இதை உடச்சி தான் ஆகணும். நீங்கள் மறுபடியும் ஏன்னா இன்னொரு சொல்கிறேங்க, விஜயால் போக முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு மட்டும் நான் சொல்கிறேன். இங்கே மிலிட்ரி பரங்கிமலையில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. விஜய் வந்தார், மேடையில் இருந்தார், ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. விஜய் எப்படி போனார் யாருக்குமே தெரியாது. மிலிட்ரி ஈவெண்ட்டுக்கு போகிறாருங்கிற விஷயத்தை லீக் பண்ணல. பொங்கல் விழாவிற்கு அவர், நான் தப்பான சொல்லல, கீர்த்தி சுரேஷ் வீட்டில் தான் போய் கொண்டாடினார். அது யாரும் லீக் பண்ணல. அவர் கிளம்பிட்டார், பொங்கல் விழா கொண்டாட போகிற, யாரும் லீக் பண்ணல. நீங்கள் அவங்க கல்யாணத்துக்கு போனாங்க, யாரும் லீக் பண்ணல. அப்போது சில விஷயங்களை நீங்கள் லீக் பண்ணி அதை செய்தியாக்கணும்னு நினச்சிங்கன்னா அது லீக் ஆகும்.